அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா பகலெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். இரவில் பாவம் செய்தவர்கள் பகலில் திரும்பி மன்னிப்பு கேட்க மாட்டார்களா என்ற ஆசையோடு. அதேபோல் இரவெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்த்து காத்திருக்கிறான், பகலில் பாவம் செய்தவர்கள் இரவில் கண்ணீர் விடித்து தன்னிடத்தில் திரும்ப மாட்டார்களா என்ற பேரன்போடு. இதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே. அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தது தன்னுடைய அடியார்கள் தன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பது. அடியார்களை மன்னிப்பது அல்லாவின் பேரருள். அதனால்தான் அல்லாஹ் நம்மிடம் மீண்டும் மீண்டும் சொல்கிறான், திரும்புங்கள், கேளுங்கள், தவ்பா செய்யுங்கள் என்று. அன்பர்களே, பாவம் என்பது ஒரு பெரும் சுமை. அந்த சுமையை சுமந்து கொண்டு எத்தனை நாள்கள் நடக்க முடியும்? ஒரு கனமான பாரத்தை முதுகில் சுமந்து சுத்திக்கொண்டே இருக்க முடியுமா? எப்படா அதை கீழே இறக்கி வைப்போம் என்று தான் மனம் நினைக்கும். எவ்வளவு விலை கொடுத்து வாங்கிய சுமையாக இருந்தாலும் வீட்டில் கொண்டு வந்து இறக்கி வைத்த பிறகுதான் நிம்மதி வருகிறது. அதுபோல பாவம் என்ற சுமையும் உள்ளத்தை அழுத்திக் கொண்டே இருக்கும். அந்த சுமையை இறக்கி வைக்க அல்லாஹ் தந்த அழகான வழி தான் தவ்பா, பாவ மன்னிப்பு. அந்த சுமையை இறக்கினால்தான் மன நிம்மதி கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பாவ மன்னிப்பை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக் கொள்கிறாரோ, யார் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பவராக இருக்கிறாரோ, அவர்களுக்கு அல்லாஹ் 3 பெரும் பாக்கியங்களை அளிப்பான். முதலில், அவர் எந்த நெருக்கடியில் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை தருவான். உலக வாழ்க்கையில் அவரை அழுத்தும் சிரமங்கள், மனக்குழப்பங்கள் எல்லாவற்றிற்கும் தளர்வு தருவான். இரண்டாவதாக, அவருடைய மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் பாரத்தை நீக்கி அமைதியை அளிப்பான். மூன்றாவதாக, அவர் எதிர்பாராத வழிகளிலிருந்து ரிஸ்கை கொண்டு வந்து கொட்டுவான். இந்த பாக்கியங்கள் யாருக்கு கிடைக்கும் என்றால், யார் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான். நம்மில் சிலர் என்ன நினைக்கிறோம்? நாம் நிறைய தொழுகிறோம், நிறைய நல்ல அமல்கள் செய்கிறோம், இதுவே போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் அன்பர்களே, நன்மைகள் மட்டும் போதாது. நன்மைகளோடு சேர்ந்து மன்னிப்பும் அவசியம். ஹதீஸில் வருகிறது, அறியாமை காலத்தில் வாழ்ந்த ஒருவர் மிகப்பெரிய கொடையாளி, எண்ணற்ற நன்மைகள் செய்தவர். ஆனால் அவர் ஒரு நாளும் கூட அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை. அதனால் அவர் செய்த நன்மைகள் அவருக்கு பயன் தரவில்லை என்று நபிகள் நாயகம் விளக்கினார்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? மன்னிப்பு இல்லாத நன்மை முழுமையான நன்மை அல்ல. அன்பர்களே, மன்னிப்பு கேட்கும் நாட்கள் என்பது குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அல்ல. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவும் அல்லாவின் முன் கண்ணீர் விடித்து உட்காரக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. வேறு யாரிடமும் சொல்ல முடியாத பாவங்களை படைத்தவனிடத்தில் மட்டும் சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது. நாம் செய்த பாவங்களை மனிதர்களிடம் சொல்லி பெருமைப்பட முடியாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும். இறைவா, இதெல்லாம் செய்தேன், நீயும் நானும் மட்டுமே அறிவோம் என்று மனமுருகி சொல்லும் அந்த தருணம் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தும் தினமும் பலமுறை இஸ்திஃபார் செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான முறை மன்னிப்பு கேட்டார்கள். இவர்கள் இப்படி செய்தார்கள் என்றால் பாவங்களால் சூழப்பட்ட நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் பாவ மன்னிப்பிற்கான பல வழிகளை நமக்கு காட்டியிருக்கிறான். சமூக அக்கறையோடு செய்யப்படும் சில செயல்கள் கூட பாவ மன்னிப்பிற்கு காரணமாகிறது. இறந்தவரின் ஜனாசாவில் கலந்து கொள்வது, அவருக்கு உதவுவது, குறைகளை மறைப்பது போன்ற செயல்கள் மனிதனை புதிதாக பிறந்த குழந்தையைப் போல மாற்றிவிடும் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் தொழுகையில் கவனம், ஒழுங்கு, பொறுமை, மனம் வெறுக்கும் நேரத்திலும் அமல்களை நிறைவேற்றுவது போன்ற செயல்களும் பாவங்களை அழிக்கும். அன்றாட வாழ்க்கையிலேயே பாவ மன்னிப்புக்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறது. உணவு அருந்திய பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவது கூட பாவ மன்னிப்பிற்கு காரணமாகிறது. அல்லாவின் அருளின் வாசல் எப்போதும் திறந்தே இருக்கிறது. தவ்பாவின் வாசல் உயிர் தொண்டையை அடையும் வரை மூடப்படுவதில்லை. எனவே அன்பர்களே, இந்த வாய்ப்புகளை நாம் இழந்து விடக்கூடாது. குறிப்பாக இரவின் இறுதி நேரங்களில் இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு, நீ மன்னிக்காவிட்டால் நான் அழிந்து விடுவேன் என்று மனமுருகி கேட்க வேண்டும். அந்த நிலையில் ஒரு அடியான் அழுது கேட்டால் அல்லாஹ் அவனை வெறுமனே திருப்பி அனுப்ப மாட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, பாவ மன்னிப்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல. அது ஒரு அமல், அது ஒரு மருந்து, அது ஒரு வாழ்க்கை மாற்றம். அல்லாஹ்விடத்தில் மனமுருகி மன்னிப்பு கேட்கும் ஒரே ஒரு நிமிடம் பல வருடங்களாக சுமந்து கொண்டிருந்த வேதனைகளை கரைத்து விடும் சக்தி கொண்டது. பாவ மன்னிப்பின் முதல் பெரிய பயன் என்னவென்றால், உள்ளத்தின் பாரம் குறையும். காரணமில்லாத கவலை, நிம்மதியின்மை, மன அழுத்தம், தனிமை உணர்வு, இதற்கும் அடிப்படை காரணம் பாவச் சுமை தான். அந்த சுமை தவ்பாவின் மூலம் இறங்கும்போது உள்ளம் லேசாகிறது. மனிதன் சுவாசிப்பதே புதிதாக உணர்கிறான். என்னவோ ஒரு பாரம் இறங்கிட்டே என்று மனசு சொல்கிறது.
இரண்டாவது பயன், வாழ்க்கையில் இருந்த முடிச்சுகள் அவிழத் தொடங்கும். எத்தனை முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் இல்லாமல் வழிகள் அடைபட்டது போல தோன்றிய நாட்கள் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் வேலை மாற்ற வேண்டும், இடம் மாற்ற வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் உண்மையான மாற்றம் மனதிற்குள் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தால் அவன் நாம் எதிர்பாராத இடங்களில் இருந்து தீர்வுகளை கொண்டு வருவான். அடைப்பட்ட கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். மூன்றாவது பயன், ரிஸ்கில் பரகத் ஏற்படும். வருமானம் அதிகமாக இருந்தாலும் நிம்மதியில்லாத வாழ்க்கை பலருக்கு இருக்கிறது. ஆனால் பாவ மன்னிப்பு செய்த மனிதனின் வாழ்க்கையில் குறைவான வருமானத்தில் கூட திருப்தி இருக்கும். அல்லாஹ் அவனுடைய வருமானத்தில் பரகத்தை வைப்பான். செலவுகள் கட்டுப்படும், தேவைகள் எளிதாக நிறைவேறும், கடன்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நான்காவது பயன், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். பாவங்கள் துஆக்களுக்கு தடையாக இருக்கும். எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு கேட்டாலும் பதில் வராதது போல தோன்றும். ஆனால் மன்னிப்பு கேட்டு தப்பா செய்து உள்ளத்தை சுத்தப்படுத்திய பிறகு அதே துஆவுக்கு உடனே பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். காரணம், அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் இடையில் இருந்த திரை நீக்கப்படுகிறது. ஐந்தாவது பயன், மரண பயம் குறையும். பாவத்தில் வாழும் மனிதனுக்கு மரணம் என்றால் பயம். ஆனால் தப்பா செய்து மன்னிப்புடன் வாழும் மனிதனுக்கு மரணம் ஒரு சந்திப்பு. அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறோம் என்ற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வாழ்க்கையையே அழகாக்கிவிடும். ஆறாவது பயன், நல்ல அமல்களுக்கு ருசி வரும். தொழுகை சுமையாக தெரியாது, திக்ர் இனிமையாக இருக்கும். குர்ஆன் மனதை தொடும். காரணம், பாவம் உள்ளத்தை கருப்பாக்குகிறது, மன்னிப்பு உள்ளத்தை பிரகாசமாக்குகிறது. பிரகாசமான உள்ளம் தான் இபாதத்தை ரசிக்க முடியும். அன்பர்களே, பாவ மன்னிப்பு என்பது நாளைக்கு செய்யலாம் என்ற விஷயம் அல்ல. இன்று செய்ய வேண்டிய அமல். இப்போதே செய்ய வேண்டிய தீர்வு. ஏனென்றால் அல்லாவின் மன்னிப்பு கதவு திறந்தே இருக்கிறது. நாம் திரும்பினால் போதும். அதனால் இந்த ஒரு வார்த்தையை வாழ்க்கையின் ஓர் அங்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள். أستغفر الله العلي العظيم الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. أستغفر الله العلي العظيم الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. பொருள், எல்லாவற்றிலும் உயர்ந்தவனும் மகத்தானவனும் அவனைத் தவிர வேறு எந்த இறைவனும் இல்லாதவனும் எப்போதும் உயிருடன் நிலைத்து அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பவனுமான அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பை நாடுகிறேன், மேலும் அவனிடமே நான் திரும்புகிறேன். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் உள்ளத்தை சுத்தமாக்கும், உங்கள் இறுதியை அழகாக்கும். இந்த செய்தி உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மற்றவர்களும் இந்த நன்மையை பெறட்டும்.